இன்னைக்கு நம்ம பால் பவுடர் மட்டுமே பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக அதிக டைம் எடுக்காதுங்க. 5 நிமிஷத்துல ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றதுக்கு அப்படியே கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல்டிலைட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் பால் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த ஸ்வீட் செய்யும் போது காய்ச்சி ஆற வச்ச பாலை பயன்படுத்துங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு சர்க்கரையும் சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், சர்க்கரை ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையுமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நான் 2 கப் அளவுக்கு பால் பவுடர் அளந்து எடுத்திருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை அளந்து எடுத்தேனோ அதே கப்பில் தான் 2 கப் அளவுக்கு பால் பவுடர் நான் அளந்து எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் பால் பவுடர். இப்போ இந்த பால் பவுடரை பாலோட சேர்த்துட்டு நல்ல ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்படி கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு பாலோட சேர்ந்துட்டு இந்த பால் பவுடரும் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த ஸ்வீட் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்தில் வரவுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் இந்த அளவுக்கு நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆறுன ஸ்வீட்லேருந்து கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டையாக திரட்டி பாருங்கள். கையில் ஒட்டாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்வீட்டை ஒரு பட்டர் சீட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி கட்டையிலையுமே கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை ஒரு கனமான பக்குவத்தில் நீங்கள் இப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்வீட் எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கனமாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் நெய் தடவிட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்வீட் எதுலேயுமே ஒட்டாமல் வரும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேய்ச்சி எடுத்த இந்த ஸ்வீட்டை நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க. நான் கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு இது மேலே சில்வர் லீஃப் போட்டுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒட்டுங்க, இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க. 5 நிமிஷத்தில் எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கே அப்படியே கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்வீட்டை கட் பண்ணி எடுக்கும் போது கத்தியிலுமே லேசாக நெய் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கத்தியில் ஒட்டாமையும் வரும். இந்த ஸ்வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் ஸ்வீட்டை நீங்கள் கத்தியில் கட் பண்ணும்போது லேசாக ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 கப்பு பால் பவுடரும் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை நீங்களே ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.